வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, இந்த 200 ரூபாய் நம்ம அந்த பாசியில் போட்டுட்ருந்தோம். அதை தான் நம்ம முதல் வீடியோ நம்ம முடிச்சிருந்தோம். இந்த குறியீடும் போட்டுட்டு அதுக்கு பிறகு 2வும் போட்டு வச்சுருந்தோம். இனி நம்ம 2 0 போடணும். ஒரு 0 ஒரு 0 போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் போட்டு இந்த ஒரு லைன் லைட் கலர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை போட்டு முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. இப்போ நானுமே இதே மாதிரி இதை போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், அடுத்த லைனில் 2 பாசி போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து 16வது லைன் போட்டிருக்கோம். முதல்ல 2 பாசி போட்டாச்சு. சைடில் வெள்ளையும் அதுக்கு அடுத்தது அந்த கோல்டு எல்லோவும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்தது 2வது பூ. இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம். 2வது பூ எப்படி போடணும்னா பாருங்கள், முதல்ல மெரூன் போடணும். அதுக்கு மேலே இப்படி லைட் கலர் இதே போல் வரணும். இதிலேருந்து இப்படி நம்ம கொடுத்து 4 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் கீழ்ப்பக்கமாக. பாருங்கள், அதுக்கு அடுத்த பூ வந்து 2 பாசியுமே மெரூன் கலரில் போட்டுடணும். இதுக்கு அடுத்த பூவும் இதே போல் 2 பாசி மெரூன் கலர்லேயே தான் போடணும். பாருங்கள், 2 பூ மெரூன் கலரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த பூ போட போகிறோம். ஒரு லைட் கலரும் ஒரு மெரூனும். பாருங்கள், கடைசி பூ. அதுக்கு பிறகு நம்ம இந்த பாசியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 வெள்ளையும் ஒரு மஞ்சையும் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இது வெளியே கொடுத்து எடுத்து பாருங்கள், இந்த 2 வெள்ளை பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு மேல் பக்கமாகவும் 2 பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இதில் வந்து இது 17வது லைன் போட போகிறோம். முதல்ல ஒரு மெரூனும் ஒரு மஞ்சையும் போட்டு இந்த மஞ்சள் பாசியில் எப்படி கொடுத்து எடுத்து மேல் பக்கமாக இந்த 2 பாசி, அதுக்கு பிறகு இந்த 2 மெரூன் கலர் பாசிலையும் கொடுத்து எடுத்து மேலே கொண்டுட்டு வந்துடணும். அதாவது 4 பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், அடுத்த பூ வந்து 2 லைட் எல்லோ போட்டுடலாம். இதே போல் இன்னும் 2 பூ போடணும். மொத்தம் 3 பூ போடணும். ஏன்னா நடுவில் வந்து நமக்கு இந்த லைட் கலர் தான் வரும். சைடில் தான் மெரூன் கலர் வரும். இதே போல் இன்னும் 2 பூ போட்டுடலாம். பாருங்கள், நடுவில் வந்து 3 பூ லைட் கலர் போட்டிருக்கோம். இது ஒரு பூ. அப்போ 4 பூ போட்டிருக்கோம். 5வது பூ பாருங்கள், ஒரு மஞ்சையும் ஒரு மெரூனும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், முடிக்கும்போது எப்பவும் போடுற மாதிரி ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும் போட்டுடலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு லைட் கலரும் ஒரு மெரூனும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருந்து போகும்போது நம்ம 3 பூ போட்டோம் நடுவில் இந்த லைட் எல்லோவில். இப்போ இதில் வந்து 2 பூ போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து மெரூன் சேர்க்கணும். 2 பூ போட்டுடலாம். இப்போ இதில் 2 பாசி போடணும் லைட் எல்லோ. பாருங்கள், இந்த லைட் எல்லோவில் 2 பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு மெரூனும் ஒரு லைட் எல்லோவும். பாருங்கள், கடைசி பூ 2 வெள்ளையும் ஒரு டார்க் எல்லோவும். பாருங்கள், இதில் வந்து நம்ம 18 லைன் போட்டாச்சு. இப்போ 19வது லைனில் முதல் பூ வந்து ஒரு மெரூன் கலரும் ஒரு டார்க் எல்லோவும் போட்டு இதே மாதிரி 4 பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். அதுக்கு பிறகு ஃபுல்லாகவுமே நம்ம 3 பூ இந்த முதல் லைனில் போட்டோம் பாருங்கள், அதே போல் 3 பூ இது லைட் எல்லோவில் போடணும். அதுக்கு பிறகு இங்கே வந்து தான் மெரூன் கலர் சேர்க்கணும். லைட் எல்லோவில் 3 பூ போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து டார்க் எல்லோவும் மெரூனும். பாருங்கள், இது வந்து நம்ம 20வது லைன் போட போகிறோம். ஒரு பூ போட்டிருக்கோம். 2வது பூ எப்படி போடணும்னு பாருங்கள், ஒரு மெரூனும் ஒரு லைட் எல்லோவும். பாருங்கள், 20வது லைனில் 3வது பூ போட போகிறோம். 2 மெரூன் கலர் பாசி. இதுக்கு அடுத்ததும் 2 மெரூன் கலர் பாசி வச்சு தான் போடணும். பாருங்கள், அடுத்த பூ எப்படி போடணுன்ட்டு ஒரு லைட் எல்லோவும் ஒரு மெரூனும். இது போட்டதோடு நமக்கு 0 இதில் ஃபினிஷ் ஆயிரும். இதே போல் இன்னொரு 0வும் போடணும். இடையில ஒரு லைன் இதே போல் போட்டு விடணும். இது 2க்கும் 0க்கும் இடையில போட்டிருக்கும் பாருங்கள். இந்த பக்கத்தில் வெள்ளை, அதுக்கு பிறகு டார்க் எல்லோ, அதுக்கு பிறகு நடுவில் வந்து 2 4 6 8 பாசி இந்த லைட் எல்லோவில் வரணும். அதுக்கு பிறகு ஒரு மஞ்சையும் ஒரு வெள்ளையும். இதே போல் அடுத்த லைனும் ஃபுல்லாக போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு இதே போல் இதை பார்த்து இன்னொரு 0வும் போட்டுருங்க. அதுக்கு பிறகு நான் கடைசியில் நானும் போட்டுட்டு கடைசியில் வரும்போது இதில் சொல்கிறேன். 3வது லைனில் இதில் வந்து நம்ம ஒரு லைட் கலர் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இதே போல் இந்த பக்கமும் ஒரு லைட் கலர் சேர்க்கணும்.
அதில் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயும் நம்ம சீரோ முடிக்க போகிறோம். 4 லைன் போட்டு 5வது லைன் போட போகிறோம். இந்த சீரோவுக்கு 5வது லைன் போட போகிறோம். பாருங்கள், மொத்தத்தில் வந்து இது 25 லைன் முடிச்சிருக்கோம். 26வது லைன் தொடங்க போகிறோம். இதில் எப்படி போடணும்னா, இந்த சைடில் வந்திருக்க மாதிரி ஒரு லைட் எல்லோ வரணும். அதனால் ஒரு லைட் எல்லோ, 2 வெள்ளை பாசி இதே போல் போட்டுடலாம். பாருங்கள், அடுத்த பூ வந்து மெரூனும் லைட் எல்லோவும். இதே போல் நம்ம இந்த லைன் போட்டது போல் இதில் வந்து இப்போ நம்ம இதில் ஒரு பாசி வந்துடும், 6 பாசி வரணும். பாருங்கள், இன்னும் 5 பாசி வரணும். இதில் வந்து இதுக்கு அடுத்தது பாசி வந்து லைட் கலர் வரணும். இதே போல் இந்த சீரோவையும் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த லைனில் வந்து கடைசி பூ 2 வெள்ளையும் ஒரு லைட் எல்லோவும் போடுவோம். நம்ம எப்பவும் டார்க் எல்லோ போடுவோம், இதில் லைட் எல்லோ போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த லைன் வந்து எல்லாமே டார்க் எல்லோ வச்சு போடணும். பாருங்கள், இதில் வந்து இந்த லைன் எல்லாமே டார்க் எல்லோ போட்டுடலாம். பாருங்கள், இதில் வந்து எல்லாமே டார்க் எல்லோ வச்சு போட்டாச்சு. இப்போ இந்த முக்கு பாசி கொண்டு வந்திருக்கோம். 3 எல்லோ போடணும். இந்த 4 பாசியுமே 2 சைடும் எல்லோ கலர் தான் வரணும். இதில் 3 பாசி போட்டுடலாம். அதுக்கு பிறகு லைனாக எல்லாமே வெள்ளை பாசி தான் போட்டு வரணும். இதில் வந்து 3 எல்லோ பாசி போட்டு முடிச்சிடலாம். இதில் வந்து சொல்கிறேன். பாருங்கள், இப்போ கடைசியில் 3 எல்லோ கலர் போட்டிருக்கோம். இதில் முடிச்சிடலாம். இப்படி போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முடித்தாச்சு. இதில் வந்து என்ன மாடல் நீங்கள் போடதா இருந்தாலுமே ரெட்டைப்படையில் எடுத்துக்கிடுங்க லைனு. அப்போ தான் கரெக்டாக வரும். ஒத்தையாக போட்டால் நமக்கு இதில் வந்து முடிஞ்சிடும். அப்போ இதில் வந்து இந்த முக்கு பாசி போடும்போது நமக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. நம்ம அதனால தான் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிறவன் தான். பாருங்கள், இது இந்த ருபான் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் ட்ரூவுக்கும் இடையில 2 பாசி போட்டிருக்கோம். அந்த 2 பாசி போட்டதுனால தான் நமக்கு ரெட்டையில் வந்திருக்கு. நமக்கு இப்போ 28 லைன் வந்திருக்கு. அதனால் கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு. பாருங்கள், நம்ம 100 ரூபாய்க்கு எனக்கு அப்படி வரல. இந்த முக்கில் வந்து ஷேப் கரெக்டாக வராது. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் காமிக்கிறேன். பாருங்கள், நமக்கு வந்து இந்த 200 ரூபாய்க்குள்ளது எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்குன்ட்டு ரெட்டைப்படையில் கொண்டு வந்திருக்கிறதுனால, இது வந்து நான் முதல்ல அவசரத்தில் போட்டதுனால எனக்கு அது கரெக்டாக தெரியலை. பாருங்கள், இது வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த முக்கு வந்து கரெக்டாக வரல. ஏன்னா நமக்கு ஒத்தையில் வந்திருக்கு. 2 4 6 8 10 12 14 16 17 வந்திருக்கு பாருங்கள். அப்படி வரக்கூடாது. அதனால் இதே மாடல் பின்னலில் என்ன மாடல் வேணுனாலும் நம்ம போட்டுக்கிடலாம். பர்ஸ் பண்ணணுன்னா கூட பண்ணலாம் இதே மாதிரியே. ஆனால் ரெட்டையில் எடுத்துக்கிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்படி மடக்கி நம்ம இதே மாதிரி பர்ஸு கூட பண்ணிக்கிடலாம். அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி மடித்து வச்சுட்டு இதே மாதிரி நம்ம பெருசாக இது இப்போ நம்ம இந்த லைன் வந்து 12 போட்டிருக்கோம். இதில் வந்து நமக்கு ஒரு பெருசாக ஒரு பர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை நம்ம கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இதே மாதிரி இதுலேயும் நிறைய நம்ம போட்டோம்னா இப்படி மடிச்சிருக்கிடணும். இப்படி இந்த பக்கமாக குறுக்க மடிக்கக்கூடாது, இப்படி மடிக்கணும். அப்போ தான் ஈஸியாக அது மடிஞ்சு வரும். மடித்து நம்ம இந்த பக்கத்தில் ஜிப்பு போட்டுக்கிட்டோன்னா அழகாக பர்ஸாக யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எப்போவுமே ரெட்டையாக எடுத்துக்கிடுங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பின்னல் என்னது வேணுனாலும் இதே மாதிரி பின்னலில் நம்ம செய்து கொண்டு வரலாம். என்ன மாடல் வேணுனாலும் நம்ம செய்து எடுத்துகிட்டு வரலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.